ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என நாகை மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழக மீனவர்களின் படகையும் உடைமைகளையும் சேதப்படுத்தி வந்த இலங்கை கடற்படை தற்போது மீனவர்களின் உயிரையும் பறிக்க தொடங்கியிருப்பதாக நாகை மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் தமிழக மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அக்கரைப்பேட்டை கிராமத்தில் மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. இது மீனவருடைய வாழ்க்கையை நாங்க கேள்விக்குறியா இருக்கு. நான் இங்க கடலை நம்பி நான் வாழ்றேனாங்க. எங்களுடைய வாழ்க்கையே கடல் தான். நாங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்திலேருந்து இந்த கடலை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கடலோடைய சமுதாயங்கள் இந்த நாட்டில் வாழ்றதா இல்லையா? மத்திய மாநில அரசு எங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா பாக்குறாங்களா? இல்ல எங்களால முடியாதுன்னு இந்த மத்திய மாநில அரசு சொல்லட்டும். இந்த ஸ்ரீலங்காவுக்கு நாங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்.